1944 ஏப்ரலில் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் சிறையில் இருந்த நிலையில் சுமூகமான தீர்வை எட்டும் பொருட்டு ராஜாஜி ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்கினார். அதன் அம்சங்களாவன: போருக்குப் பின்பு ஒரு ஆணையத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்து அங்கே வயது தகுதி அடைந்தோரைக் கொண்டு வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றி முடிவை எடுத்தல் வேண்டும். ஒருவேளை ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை உறுதி செய்யப்பட்டால் அதிமுக்கிய பணிகளான பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு போன்றவற்றை பொதுவில் செயல்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தல் வேண்டும். எல்லையில் அமையப்பெற்ற மாவட்டங்களுக்கு ஒரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். இத்திட்டங்கள் யாவும் முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்ட பின் செயல்முறைக்கு கொண்டு வரப்படுதல் வேண்டும். காந்தியடிகள் ஜூலை 1944 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டின் ராஜா திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் முன்வந்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படவில்லை. வேவல் பிரபு ஜூன் 1945 பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா நாட்டை கூட்டினார். ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், அச்சமயம் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக பதவி வகித்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். சிம்லா மாநாட்டிற்கு முகாந்திரம் அமைக்கும் பொருட்டு மார்ச் 1945 லண்டன் சென்ற வேவல் பிரபு சர்ச்சிலிடம் போருக்கு பின் எழும் நெருக்கடியை சமாளிக்க காங்கிரஸையும் முஸ்லிம் லீக்கையும் இணைத்து ஆட்சி அமைக்க ஒப்புதல் பெற்றார். அனைத்து கட்சி புலத்திலிருந்தும் தலைவர்களை தெரிந்து, அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீகின் தலைவர்களை அவர்களின் முன்பாக அரச பிரதிநிதி வைத்த முன்மொழியின்படி அரச பிரதிநிதி முப்படைகளின் தளபதி கமாண்டர் இன் சீஃப் இந்தியாவின் சாதி இந்துக்கள், முஸ்லிம்கள் போன்றோருக்கு சம அளவில் பிரதிநிதித்துவம், பட்டியல் இனங்களுக்கென்று தனி பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் பற்றிய உரையாடலை துவக்க திட்டமிடப்பட்டது. இம்முன்மொழிவு யாருக்கும் திருப்தியாக இல்லை. தீர்மானம் எதையும் எட்டாமலேயே ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரை நடந்த சிம்லா மாநாடு முடிவடைந்தது. குறிப்பாக அரசு பிரதிநிதியின் குழுவுக்கு உறுப்பினர்களை அனுப்புவதில் இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் இருந்த உரிமை பற்றிய பிரச்சனையை முன்வைத்து பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. முஸ்லிம் லீக் தனக்கு மட்டுமே இஸ்லாமிய பிரதிநிதிகளை நியமிக்க உரிமை உள்ளது என்று வாதிட்டதோடு, காங்கிரஸ் உயர் வகுப்பு இந்துக்களை மட்டுமே நியமிக்க முடியும் என்று, அது ஒரு முஸ்லிமையோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தவரையோ நியமிக்க கூடாதென்றும் வலியுறுத்தியது. இது மக்களை மேலும் இனவாரியாக பிரிக்கும் முயற்சி என்றும், அனைத்து இந்திய மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த காங்கிரசிற்கு இருந்த தகுதியை குறைத்து மதிப்பிடுவதாகவும் கருதப்பட்டது. முஸ்லிம் லீகின் பங்களிப்பில்லாமல் ஒரு குழு முழுமை பெறாது என்று வேவல் பிரபு கருதியதால் அவர் சிம்லா பேச்சுவார்த்தையை கைவிட்டார். முஸ்லிம்களின் தேசிய அடையாளமானது 1940 லாகூர் தீர்மானத்துக்கும் 1945 சிம்லா மாநாட்டுக்கும் பின்னர் முழுமை பெற்று அதன் ஒரே நாயகராக ஜின்னா உறுதியாக நிலை பெற்றார். டெல்லியில் ஏப்ரல் 1946 நடந்த முஸ்லிம் லீகின் சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்று வர்ணிக்கப்பட்டது. முதன்முறையாக அதன் பூகோள வரையறையும்
வெளிப்படுத்திய முஸ்லீம் லீக் வடகிழக்கில் வங்காளத்தையும் அசாமையும் போன்று, வடமேற்கில் பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம் சிந்து, பாகிஸ்தான் ஆகிய முஸ்லிம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளை சுட்டிக்காட்டியது. இதை நிராகரித்த காங்கிரஸ் தலைவரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் சார்ந்த இயக்கம் முழு விடுதலை பெற்ற ஒருங்கிணைந்த இந்தியாவையே ஆதரிக்கும் என்றார். இவையாவும் ஜூன் முதல் ஜூலை 1945 வரையான காலத்தில் நடந்த சிம்லா மாநாட்டையொட்டி நடந்தேறிக் கொண்டிருந்த வேளையில் சர்ச்சில் பதவியிழந்து அவர் பொறுப்பில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த கிளெமெண்ட் அட்லி பதவிக்கு வந்தார். காலம் கணிசமாக மாறிப்போயிருந்தது. பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி விடுதலையை உறுதி செய்ததோடு அதற்கான நடைமுறைகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாய் அறிவித்தார். இரண்டாம் உலகப் போருக்கு பின் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்த சூழலில் அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்டது. இந்திய நாட்டிற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அரசு செயலரான சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏ.வி. அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ் ஆகியோர்களை உறுப்பினர்களாக கொண்ட அந்த தூதுக்குழு மார்ச் 1946 இந்தியா வந்தடைந்து முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அரசை உருவாக்க முனைந்தது. இத்தூதுக்குழு மாகாணங்களிலும் சுதேச அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களிலும் தேர்தல் நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் என்று முன்மொழிந்தது. இவ்வேளையில் இந்தியர் பிரிவினை பற்றிய சிந்தனைகள் ஏதும் முக்கியத்துவம் பெறவில்லை. எனினும் அதற்கு மாற்றாக வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கின் செல்வாக்கை நிறுவும் வகையில் கூட்டாட்சி போன்றதொரு அமைப்பையும் இந்தியாவின் பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறும் யோசனை முன்வைக்கப்பட்டது. இதற்கு 1946 ஜூன் 6 ஜின்னா ஒப்புதல் அளித்தார். இதற்கிடையே காங்கிரசும் அமைச்சரவை தூதுக்குழுவின் நோக்கத்தில் சட்டசபையை உருவாக்க இருந்த தீவிரத்தை புரிந்து கொண்டது. இது குறித்து 1946 ஜூலை 7 கூடிய அனைத்திந்திய காங்கிரஸ் குழுவில் பேசிய நேரு, இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக தெரியப்படுத்தினார். ஆனால் இதையடுத்து 1946 ஜூலை 29 பேசிய ஜின்னா முஸ்லீம் லீக் அம்மொழிவை நிராகரிப்பதாக அறிவித்தார். நீண்ட கலந்தாலோசனைகளுக்கு பின் 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இடைக்கால அரசை நடத்த 14 பேருக்கு அழைப்பு விடுத்தார். அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி மற்றும் ஹரி கிருஷ்ண மஹ்தாப் ஆகியோரும், முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, லியாக்கத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜா சர் நஜிமுதீன் மற்றும் அப்துல் ரஃப் நிஷ்தர் ஆகியோரும், சீக்கியர்கள் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங்கும், பார்சிகளின் சார்பில் சர் என்.பி. இன்ஜினியரும், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராமும், இந்திய கிறித்தவர்கள் சார்பாக ஜான் மத்தாயும் ஆவர். இடைக்கால குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றுக்கு ஜாகிர் உசைன் பெயரை காங்கிரஸ் முன்மொழிந்தது. இதற்கு 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தாங்கள் சட்டசபையில் பங்கெடுக்கப் போவதில்லை என்று அறிவித்தது.